السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, இன்றைய இந்த மாதாந்த மார்க்க நிகழ்ச்சியில் எனது தலைப்பாக அல் குர்ஆன் சுன்னாவின் பார்வையில் ஃபித்னா ஓர் விளக்கம் என்கின்ற ஒரு தலைப்பை தெரிவு செய்து ஒரு சில முக்கியமான விஷயங்களுக்கு இந்த இடத்திலே நான் ஒரு தெளிவு வழங்கலாம் அப்படி என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஃபித்னா என்கின்ற இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் நாம் நிறைய குர்ஆனிலும் சுன்னாவிலும் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை. பல ஹதீஸ்களை இந்த ஃபித்னாவோடு சம்பந்தப்படுத்தி நாங்கள் கேட்டிருப்போம். பல இடத்தில் இந்த வார்த்தையை நாங்கள் மார்க்க உரைகளில் கேட்டிருப்போம். இதை ஃபித்னா என்கின்ற ஒரு வார்த்தையை பெரும்பாலும் எங்களிலே உள்ளவர்கள் இரண்டு கருத்திலே தான் விளங்கியிருக்கிறார்கள். ஒன்று குழப்பம், இன்னொன்று சோதனை. இந்த இரண்டு கருத்திலும் தான் ஃபித்னா என்ற அந்த சொல்லுக்குரிய விஷயத்தை விளங்கியிருக்கிறார்கள். ஒன்றில் ஃபித்னா பண்ணாதீர்கள் அப்படி என்று சொல்வார்கள். அப்படின்னா என்ன? குழப்பம் பண்ணாதீர்கள் அப்படி என்ற கருத்தில் சொல்வார்கள். அல்லது ஃபித்னா அப்படி என்ற வார்த்தையை சொத்து ஒரு ஃபித்னா, குழந்தைகள் ஒரு ஃபித்னா என்றால் சோதனை அப்படி என்ற கருத்திலே புரிந்திருப்பார்கள். ஆனால் எனது இந்த தலைப்புடைய முக்கியமான நோக்கம் என்ன என்று சொன்னால், குர்ஆன் சுன்னா இந்த ஃபித்னா என்ற சொல்லை எப்படி கையாளுகிறது, அதை விளங்குவதன் மூலம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பயன் என்ன என்பதை இந்த உரையினூடாக சுருக்கமான நேரத்திற்குள் நான் உங்களுக்கு மத்தியிலே பதிய வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தலைப்பை கூட கொஞ்சம் மாற்றி சொன்னா தலைப்போட அர்த்தமே வேற ஆயிரும். குர்ஆன் சுன்னாவின் பேரில் ஃபித்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற மாதிரி என்ன செஞ்சிடும், அந்த தலைப்புக்கு அர்த்தமே வந்துடும். ஆனா அதல்ல இந்த தலைப்புடைய அடிப்படையான நோக்கம். குர்ஆனிலும் சுன்னாவிலும் ஃபித்னா என்கின்ற சொல் என்ன கருத்திலே பயன்படுத்தப்படுகிறது என்பதை விளங்கப்படுத்துவதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். அன்புள்ள சகோதரர்களே, அதை விளங்குவதன் காரணமாக எங்களுக்கு நிறைய எமது மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நிறைய பலன்களை நாம் உணரலாம். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, ஒரு முஃமினுடைய எதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆரம்பமாக ஒரு முஃமினுடைய அடிப்படையான லட்சியம் என்ன? ஹிஃப்லுத்தீன், மார்க்கத்தை பாதுகாத்தல். இந்த மார்க்கத்தை எல்லா கட்டங்களிலும் தன்னகத்தை அவன் பாதுகாத்துக் கொள்ளல் தான் ஒரு முஃமினுடைய உச்சகட்ட லட்சியம். என்ன அவன் சம்பாதித்தாலும் சரி, உழைத்தாலும் சரி, படித்தாலும் சரி, குடும்பத்தை கவனித்தாலும் சரி, ஒரு ஆட்சி செய்தாலும் சரி, நிர்வாகம் செய்தாலும் சரி, மார்க்க விஷயங்களில் எதாக இருந்தாலும் அவனுடைய லட்சியமாக எதிர்க்கணும், இந்த எல்லா இடங்களிலும் எனது தீனை பாதுகாத்துக் கொள்ளல். இதெல்லாம் இருக்கும் வாழ்க்கையில, எல்லாமே இருக்கும். வாழ்க்கை எப்படி படைக்கப்பட்டிருக்கிறதோ அப்படி அமைந்திருக்கும். ஆனால் எல்லா இடங்களிலும் எதை அவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? தீனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தனது மார்க்க தன்மையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆட்சி கிடைத்தாலும் சரி, சாதாரண ஒரு இடத்திலே அவன் இருந்தாலும் சரி, மார்க்கம் தன்னை விட்டு போகாமல் பாதுகாத்துக் கொள்வதுதான் ஒரு முஃமினுடைய இலட்சியம். மார்க்கம் தன்னை விட்டு போக கூடாது, இது அவனுடைய இலட்சியமாக இருக்கணும். ஃபித்னா என்ற சொல் நான் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், குர்ஆனிலே எப்படியெல்லாம் ஆளப்படும் என்பதை நான் பின்னால ஒவ்வொரு ஹதீஸாக எடுத்து நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். அதற்கு முன்னால சமரியாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், குர்ஆன் சுன்னால நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு முஃமினுடைய லட்சியம் இந்த மார்க்கத்தை பாதுகாத்தல். மார்க்கம் இல்லாமல் இந்த உலகத்திலே அவன் எந்த இடத்திலும் இருக்கக்கூடாது. மார்க்கத்தை தூரமாக்கி வைத்துவிட்டு எந்த விஷயத்திலும் ஈடுபடக்கூடாது. எதெல்லாம் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதை, மார்க்கத்தோடு வாழ்வதை, மார்க்கத்தில் நிலையாக இருப்பதை, எதெல்லாம் திசை திருப்ப வாய்ப்பு உண்டோ, திசை திருப்புமோ அல்ல, எதுவெல்லாம் திசை திருப்ப வாய்ப்பு உண்டோ அதற்கு எல்லாம் குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன? ஃபித்னா.
அது ஹலாலானதாக இருக்கலாம், ஹராமானதாக இருக்கலாம், நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், நபராக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, தான் மார்க்கத்தோடு வாழுதல் என்பது ஒரு முஃமினுடைய கடமை. அதை எங்கெல்லாம் திசை திருப்ப, எந்த இடமெல்லாம் திசை திருப்ப வாய்ப்பு இருக்கிறதோ அது எல்லாவற்றுக்கும் குர்ஆன் என்ன வார்த்தை பயன்படுத்தும் அப்படி என்று சொன்னால் ஃபித்னா என்ற வார்த்தை குர்ஆன் சுன்னா பயன்படுத்தும். அது நல்ல விஷயமாக இருந்தாலும், ஹலாலான விஷயமாக இருந்தாலும், விரும்பத்தக்க விஷயமாக இருந்தாலும் அதை ஃபித்னான்னு தான் குர்ஆனும் சுன்னாவும் என்ன செய்யும், சொல்லும். இந்த அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை திருப்பி திருப்பி நான் அதற்கு சொல்வதற்கான காரணம், இதை ஒருவன் தன்னகத்தே பதிய வைத்துக் கொண்டு விட்டால், தன்னகத்தே பதிய வைத்துக் கொண்டு விட்டான் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அவனுக்கு ஏற்படும். இந்த விளக்கத்தின் அடிப்படையில் எதெல்லாம் அவனது மார்க்கத்தை திசை திருப்ப வாய்ப்பு உண்டோ அது கன்ஃபார்மாக திசை திருப்பலாம், திசை திருப்பாமல் கூட என்ன செய்யலாம், போகலாம். ஆனா வாய்ப்பு இருந்தால், அது பொருளாக இருந்தாலும், நபராக இருந்தாலும், இடமாக இருந்தாலும், ஒரு சடமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சரி, ஹலாலாக இருந்தாலும், ஹராமாக இருந்தாலும், ஹைரானதாக இருந்தாலும், ஷர்ரானதாக இருந்தாலும், மார்க்கத்தை திசை திருப்ப வாய்ப்பு உண்டு என்கின்ற ஒரு தன்மை எதிலாவது இருந்தால் அதை குர்ஆனும் சுன்னாவும் என்ன செய்யும், ஃபித்னா என்று சொல்லும். எதற்கு குர்ஆனும் சுன்னாவும் ஃபித்னா என்று சொல்கிறதோ அது கெட்டதாக இருக்கணும் எந்த அவசியம் என்ன இல்லை. அது கெட்டதாக இருக்க வேண்டும், ஹராமாக இருக்க வேண்டும், மோசமானதாக இருக்க வேண்டும் என்கின்ற எந்த அவசியம் இல்லை. எதுவாக இருந்தாலும் நான் அதன் மூலம் கெட்டு போக, திசை மாற, மார்க்கத்தை விட்டு பிடிப்பு குறைய வாய்ப்பு இருக்குமாக இருந்தால் அதையெல்லாம் ஃபித்னா என்று சொல்லும். இந்த இடத்துல இன்னொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபித்னா என்பதை குர்ஆன் சுன்னா சொல்கிற நேரத்தில் அவன் கெட்டு போனால் தான் ஃபித்னா என்று சொல்லாது. மார்க்கத்துடைய உச்சகட்ட தன்மையிலிருந்து கொஞ்சம் இறங்குவானாக இருந்தால், அதன் காரணமாக, அந்த விஷயத்தின் காரணமாக கொஞ்சம் இறங்குவானாக இருந்தால் அதுவும் என்ன, ஃபித்னா தான் சொல்லும். ஒருத்தர் தௌஹீதிலிருந்து ஷிர்க்குக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல மார்க்கப்பட்டிலிருந்து முழுமையாக கெட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு விஷயத்தின் காரணமாக ஒரு சிறந்த விஷயத்தை அவன் விடுறான்னு வைங்களேன், அதுவும் இந்த ஃபித்னான்னு தான் குர்ஆன் சுன்னா என்ன செய்யும், சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். இதுதான் ஃபித்னாவுடைய சுருக்கமான விளக்கம். ஒரு முஃமின் தன் வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் மார்க்கத்தோடு இருக்க வேண்டும். அந்த இருக்கக்கூடிய தன்மையை எதுவெல்லாம் பாதிக்குமோ, பாதிக்க வாய்ப்புண்டோ அதற்கெல்லாம் குர்ஆனும் சுன்னாவும் ஃபித்னா என்று சொல்லும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை நம்ம ஃபித்னா, நம்ம இதுதான் ஃபித்னா அப்படி என்று இருந்தால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே என்ன செய்கிறான் என்று சொன்னால் இது பற்றி பல இடங்களிலே விளங்கப்படுத்தி காட்டுகிறான். அல்லாஹ்வே ஃபித்னா செய்வான் என அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். யார் ஃபித்னா செய்யறது? அல்லாஹ் தஆலா ஃபித்னா செய்வதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இன் ஹிய இல்லா ஃபித்னதுக். அல்லாஹ் தஆலாவுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் தஆலாவை பார்த்து இன் ஹிய இல்லா ஃபித்னதுக், இது உனது ஃபித்னா தான். யார ஃபித்னா? அல்லாஹ்வுடைய ஃபித்னா தான். அப்படின்னா என்ன? இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா குழப்பம் பண்ணி நாசம் பண்றான்னு அர்த்தம் அல்ல. நாங்க விளங்கின அடிப்படையில் அங்க ஃபித்னான்னு போட்டோம்னா என்ன அர்த்தம்? இது ஓண்ட குழப்பம் தான் அர்த்தம். ஆனா அந்த ஃபித்னா அல்லாஹ் தஆலாவுக்கு இணைச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது அது இன் ஹிய இல்லா ஃபித்னதுக் அப்படி என்று சொன்னால் இது நீ எங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு சோதனை. இந்த இடத்துல ஃபித்னா என்பது என்னன்னு சொன்னால் ஒரு மனிதன் இந்த மார்க்கத்தில் நிலைத்திருக்கிறானா அல்லது பட்டம், பதவி, சொத்து, சுகம் இன்னும் உள்ள விஷயங்களால திசை மாறுகிறானா என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், ஒன்றை தருவான். அதன் மூலம் அவனுடைய மார்க்கத்தன்மை குறையுமாக இருந்தால் இது யாருடைய ஃபித்னா? இறைவன் இவனுக்கு ஏற்படுத்திய ஃபித்னா என்பதை நாம் என்ன செய்வோம், புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, அல்லாஹ் தஆலா பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை இன் ஹிய இல்லா ஃபித்னதுக். அல்லாஹ் தஆலாவே சொல்லி காட்டுகிறான் வ ஃபதன்னாக ஃபுதூனா, வ ஃபதன்னாக ஃபுதூனா, உங்களை நாம் நிறைய ஃபித்னாக்கு உள்ளாக்கினோம், உம்மை நாம் நிறைய ஃபித்னாக்கு உள்ளாக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த இடத்துல என்ன அர்த்தம்? மார்க்கத்துக்கு, அதாவது மார்க்கத்தை விட்டு திசை திருப்பக்கூடிய அம்சங்களான சில விஷயங்களை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். நீங்கள் சரியாக இருப்பீர்களா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக. இன்னும் சொல்ல போனால் பொருட்களும் பதவிகளும் ஆசைகள் மட்டுமல்ல ஃபித்னா. அல்லாஹ் தஆலா சொல்றான் வஜஅல்னா பஅதகும் லிபஅதின் ஃபித்னா அத்தஸ்பிரூன், உங்களில் சிலரை சிலருக்கு ஃபித்னாவாக ஆக்கி இருக்கிறோம். உங்கள் சிலரை அவர் ஃபித்னா செய்ய தேவையில்லை. இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபித்னா செஞ்சா தான் ஃபித்னா, அவர் சும்மா போனாலும் ஃபித்னா தான். எப்படி? உங்களை வஜஅல்னாகும் வஜஅல்னா பஅதகும் லிபஅதின் ஃபித்னா அத்தஸ்பிரூன், உங்களில் சிலரை சிலருக்கு ஃபித்னாவாக ஆக்கி இருக்கிறோம், நீங்கள் பொறுமையாக இருக்கிறீர்களா என்று பார்ப்பதற்காக.
உங்கள் சிலரை சிலருக்கு நாங்கள் அதாவது ஃபித்னாவாக ஆக்கி இருக்கிறோம், நீங்கள் பொறுமையாக இருக்கிறீர்கள் பார்ப்பதற்கான அர்த்தம் நாம் போய் ஒரு ஃபித்னா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் அங்க இருக்கிறதே அவனுக்கு ஃபித்னா தான். நான் அங்க இருக்கிறதே ஃபித்னா. எந்த அடிப்படையில் ஃபித்னா? அவனை பார்த்து இவர் பொறுமையா இருக்கணும். இவர் என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கிறீர்களா என்று பார்ப்பதற்காக நாங்கள் உங்களில் சிலரை சிலருக்கு ஃபித்னாவாக ஆக்கி இருக்கிறோம் அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இதிலிருந்து நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஃபித்னா என்ற அரபு பதத்துக்கு நாங்க கொஞ்சம் விளக்கம் வழங்கிக்கிறோம். அது சரியானதுதான். குழப்புறது, சோதனை, இந்த மாதிரி கொஞ்சம் விளங்கி வைத்திருக்கிறோம். மோசமான விஷயங்களுக்கு ஃபித்னா என்று சொல்றது இதெல்லாம் சரியான கருத்து தான். ஆனால் குர்ஆனும் சுன்னாவும் ஃபித்னா என்று சொல்கிற நேரத்தில் அது நம்ம விளங்க வேண்டிய ஒரே அர்த்தம் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன தெரியுமா? எங்கள் மார்க்கத்தை திசை திருப்பக்கூடிய எல்லா அம்சங்களையும் ஃபித்னா என்ன செய்யும்? குறிக்கும். ஒரு மனுஷன் இதை விளங்கினான்னு சொன்னால், ஒரு மனிதன் இதை விளங்கினான்னு சொன்னால் ஃபித்னாவை வீட்டுக்கு வெளியே மட்டும் பார்க்க மாட்டான். நிறைய பேருக்கு ஃபித்னா வீட்டில் இல்லை, வெளியே தான். எல்லாருக்கும் வெளியே தான் ஃபித்னா. ஆனா குர்ஆன் சுன்னாவுடைய பார்வையில் வீட்டுக்குள்ள இருக்கிற நிறைய ஃபித்னா என்ன செய்யும்? இருக்கும். ஹலாலாக சரியான மார்க்கம் அனுமதித்தவைகளும் வீட்டுக்குள்ள என்ன செய்யும்? ஃபித்னாவாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது முத்தாய்ப்பாக இந்த நீங்க ஃபித்னாவை புரிந்து கொள்வதற்காக சொன்ன ஒரு அம்சம். அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் ஒரு இடத்தை பாருங்கள். நம்மளாம் தெரிந்த செய்தி, அது ஃபித்னாவை எங்களுக்கு சிறந்த முறையில் விளங்கப்படுத்துது. முஆத் இப்னு ஜபலுடைய சம்பவம் நாமெல்லாம் படித்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே முஆத் இப்னு ஜபல் என்ன செய்வார்கள்? இஷா தொழுவார்கள். தொழுதுட்டு எங்க போவாங்க? தனது கோத்திரத்துக்கு போவாங்க. அங்குள்ள ஒரு சிலருக்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாம். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே இமாம். அங்க தொழுவிக்க போனவர் என்ன செய்வார் என்று சொன்னால், நீண்ட நேரம் என்ன செய்வாரு? தொழுவார். நீண்ட நேரம் தொழுவார். ஒரு விவசாயி என்ன செஞ்சிட்டாருன்னு சொன்னா, தொழுகை இடையில பிரேக் பண்ணிட்டு பின்னால போய் என்ன செஞ்சிட்டாரு? தனியே தொழு விட்டார். தொழுகை இடையில பிரேக் பண்ணிட்டு போய் தனியே தொழுது விட்டார். ஒரு ஜமாத் இருக்க தனியே தொழுதா இஸ்லாமிய அடிப்படையில் என்ன சட்டம்னா அவர் முனாஃபிக். ஒரு ஜமாத் இருக்க அவர் தனியே தொழுகிறார் என்று சொன்னால் அவரை நயவஞ்சகர் என்று தான் அன்றைக்கு என்ன செய்வாங்க? கருதுவாங்க. அதனால தான் சுபஹ் தொழுகைக்கு ஜமாத்துக்கு வராதவர்கள் எப்படி கருதினாங்க? முனாஃபிக்குகளாக கருதினார்கள். எதன் காரணமாக சொன்னா, இவங்க உள்ளத்துல ஈமான அதாவது குஃபரை வைத்துக் கொண்டு வெளியே ஈமானை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த காரணத்தின் காரணமாக முனாஃபிக்கு என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. ஏண்டா அவங்க நிர்பந்தத்தின் காரணமாக ஈமான என்ன செய்யறாங்க? காட்டி கண்டிக்கிறாங்க. இல்லைன்னா அவங்க போயிடுவாங்க. இல்லைன்னு சொன்னால் அவர்கள் போய்விடுவார்கள். முனாஃபிக்குகளை அடையாளம் காண்பதற்கான ஒரு தொழுகையாக சுபஹ் இருந்தது. எனவே ஜமாத்தை விட்டு ஒருத்தர் வரலேண்டா முனாஃபிக் என்று கருதுவார்கள். இப்போ இவர் தொழுகை விட்டு பிந்திட்டாரா, உடனே முஆத் இப்னு ஜபல் சொன்னார் என்னது? அவருக்கு என்னது நயவஞ்சகத்தனம் இருக்குது அப்படின்னு முஆத் இப்னு ஜபல் சொல்லிட்டார். இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டாங்க. அந்த மனிதரை கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன் நீங்க இந்த ஜமாத்தை விட்டு என்ன செஞ்சீங்க? பிந்தினீங்க, ஜமாத்தை பிரேக் பண்ணி போனீங்கன்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னாரு, லா ஆரிஃபு தந்தனத்தக வலா தந்தனத முஆத். நீங்க என்ன முணுமுணுக்கிறீங்க, முஆத் என்ன முணுமுணுக்கிறான்னு எனக்கு விளங்கல. தொழுகையில நீங்க என்ன சொல்றீங்க? முஆத் இப்னு ஜபல் தந்தனான்றா முணுமுணுக்கிறது என்ன சொல்றீங்க எனக்கு விளங்கல. நான் தொழுகையில என்ன செய்யறேன்னு சொன்னா அல்லாஹ்ட்ட துஆ கேட்பேன், என்ன தொழுவேன், ஓதுவேன், அதுல ஓதுவேன், பிரார்த்திப்பேன், இப்படி சில விஷயங்களை சொல்றாரு. அப்புறம் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹவுலஹான் உதன்தீன், நாங்களும் அதை சுத்தி தான் முணுமுணுக்கிறோம். நாங்க நீங்க எதை செய்றீங்களோ அதை சுத்தி தான் நாங்களும் என்ன செய்யறோம்? நாம செய்யறோம் என்று சொல்லிட்டு, ஏன் நீங்க ஜமாத் விட்டு போயிருந்தீங்க? இவர் உங்கள்ட்ட தொழுதுட்டு இங்க மிச்ச நேரம் பக்கரால என்ன செய்யறாரு? ஓதுறாரு. நான் ஒரு விவசாயி, எனக்கு மிச்ச நேரம் இங்க என்ன செய்யலாது, நிக்க முடியாது. அதனால தான் நான் ஜமாத்தை அப்படி முடிச்சிட்டு போய் என்ன செஞ்சேன்? தனியே தொழுதேன். நான் முஆத் இப்னு ஜபலை கூப்பிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கூப்பிட்டு கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அஃபத்தானுன் அன்த யா முஆத். முஆதே நீங்க ஃபித்னாக்காரரான்னு கேட்டாங்க. முஆதே நீங்க ஃபித்னாக்காரரா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ முஆதே நீங்க ஃபித்னாக்காரரான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்கடா, முஆத் தொழுகை இல்லாம வேற ஏதாவது செஞ்சாரா? தொழுகை இல்லாத வேற ஏதாவது முசீபத்துகள் செஞ்சாராண்டா? இல்ல, அவர் தொழுதாரு, தொழுவிச்சாரு, சிறந்த முறையில் தொழுதாரு, வேற எதுவுமே அவர் அங்க செய்யல, பிழை எதுவும் செய்யல. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் பெரிய சூரத் ஓதிக்கிறாங்க, அதே மாதிரி முஆதும் ஓதினார். அப்ப சுன்னாவுக்கு நேரடியா மாற்றம் மட்டும் என்ன செய்யலாது, சொல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபத்தானுன் அன்த யா முஆத். முஆதே நீங்க ஃபித்னாக்காரரான்னு கேட்டாங்க. இதுல இருந்து நீங்க விளங்கிக் கொள்ற விஷயம் என்ன? ஃபித்னாவோட சொல்லுக்கு
இவர் ஜமாத்துக்கு வராத அளவுக்கு அவர் நீட்டினார்டா. இவர் தொழுக வாரவர், விளங்கிட்டான். தொலை வருகின்றவர் தொலை வர முடியாத அளவுக்கு தொழுகையுடைய நீட்டம் போகுமாக இருந்தால், தொலை வராதுக்கு இப்ப யார் காரணமாகிறாரு? தொழுவிக்கிறவர் தான் என்ன செய்யறாரு? காரணமாகிறார். இப்ப ஃபித்னா எங்க? அந்த தொழுவிக்கிறவர் என்ன செஞ்சிட்டாரு? நீட்டமாக தொழுவதால் அது ஃபித்னாவாக என்ன செய்கிறது? அது மாறுகிறது. மார்க்கத்தை விட்டு தூரமாகிறதாக இருந்தால், ஜமாத்தை விட்டு தூரமாக்குற செயல்களாக இருந்தால், வேறு வேறு. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் அம்ம கௌமன், அதாவது வஹும் லஹு காரிஹூன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க ஒரு செய்தியில, அல்லாஹ் தஆலா வந்து விரும்ப மாட்டான் என்ற வார்த்தை சொல்லி சொல்றாங்க. ஒரு சமுதாயம் வெறுத்த நிலையில் பின்னால தொழுறவங்க எல்லாருமே வெறுக்கிறாங்க அவரை, ஆனா அவர் தொழுவிக்கிறார். வேற வழி இல்லாம தொழுறாங்க. மன்னர்களுக்கு பின்னால தொழுற மாதிரி, அமீர்களுக்கு பின்னால தொழுற மாதிரி வேற வழி இல்லாம தொழுதால் அவர் வந்து அல்லாஹ் விரும்ப மாட்டான் அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, தூரமாக்குற செயல். அது தொழுகையை விட்டு என்ன தூரமாக்குற செயல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஃபத்தானுன் அன்த யா முஆத், முஆதே நீங்க ஃபித்னாக்காரரா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். நீங்க தொழுகையில ஓதுனீங்கன்னு சொன்னா சப்ஹ் இஸ்மையை ஓதுங்க, வல்லுஹாவை ஓதுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன சின்ன சூறாக்களை என்ன செய்றாங்க? சொல்லி கொடுக்கறத என்ன செய்றோம்? நம்ம பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க நடந்த மார்க்கத்துக்கு முரணான எந்த செயலும் என்ன செய்யல நடக்கல. ஆனால் அந்த இடத்துல வந்து மக்கள் தொழுகை விட்டு தூரமாகிற அமைப்பில் ஒரு செயல் நடக்குமாக இருந்தால் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இப்ப கூட சிலர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீட்டி தொழுவித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குவும் சுஜூதும் இருப்பும் எல்லாமே சரிசமமாக இருந்தது அப்படி என்று சொல்லி தொழுவிக்கிறாங்க. சரியா? அப்படி என்று சொல்லி தொழுவிக்கிற. இப்ப தொழுவிச்சா நம்ம வளமையா கியாமுல் லைலுக்கு இப்ப பழகிக்கிறோமே ஒரு 20 நிமிஷம், அது மாதிரி துஹர் அஸர் ஆகிறது, மக்ரிப் இஷாலாம் ஆகிறது. சிலர் என்ன செய்யறாங்கடா, 4 சஃபா இருந்தது 3 சஃபா மாறுது, 2 சஃபா மாறுது. ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் தொழுவித்தார்கள் அப்படின்னு என்ன செய்யறாங்க? சில இடங்கள் அப்படி தொழுவிக்கிறார்கள். தொழுவிச்சா என்ன நடக்கும்? ஒண்ணுமில்லை, ஜமாத்துக்கு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டார்கள். மாறி தொழுதாலும் பிழை இல்லை. நாங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல சப்ஹ் இஸ்மையை ஓதி வல்லுஹாவை ஓதி மக்கள் எல்லாம் ஜமாத்துக்கு எடுத்து தொழுதா பிழையா? பிழையிலே. ரசூலுல்லாஹ்களே சொல்றாங்க, முஆத் இப்னு ஜபலுக்கு அதைத்தான் சொல்றாங்க. அப்ப பின்னால் உள்ளவர்களுடைய விஷயத்தை கவனிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கடா, இன்ன வராஅக்கல், உங்களுக்கு பின்னால யார், வைன்னமி வராயிக், உங்களுக்கு பின்னால யார் இருக்கிறாங்கடா, தஈஃப், பலகீனமானவங்க இருக்கிறாங்க, வதல் ஹாஜா, தேவையுள்ளவங்க இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் இருக்கிற நேரத்தில் நீங்க என்ன செய்ய வேண்டாம்? இப்படி தொழுவிக்க வேண்டாம். அஃபத்தானுன் அன்த யா முஆத். அதுக்கு பின்னால் அவர் சொல்லிட்டு போனார் என்ன, இதுல யாரு முனாஃபிக் என்பது அல்லாஹ் தஆலா, நான் முனாஃபிகா இல்லையா என்பதை அல்லாஹ் தஆலா ஒரு ஜிஹாத் வந்தா காட்டிடுவான்னு சொல்லிட்டு போயிட்டார். கடைசியில் ஒரு ஜிஹாது வந்தது, அந்த மனிதரால ஷஹீத் ஆயிட்டார். இதுல அந்த யுத்தத்துல ஷஹீத் ஆயிட்டாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மா ஃபஅல சாஹிபுக், முஆதே உங்களோட தோழருக்கு என்ன நடந்தது? ஷஹீத் ஆயிட்டாரே அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டவுடன் முஆத் இப்னு ஜபல் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்றார். நான் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்றேன்? பாவ மன்னிப்பு தேடுகிறேன் முஆத் இப்னு ஜபல் சொன்னார் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இதிலிருந்து என்ன புரிகிறது? அதாவது ஒரு மனிதன் முஆத் இப்னு ஜபலே காரணமாக ஆகிவிடக் கூடாது, மார்க்கத்தை விட்டு தூரமாற இடத்துக்கு ஆகிவிடக் கூடாது என்பதை இது என்ன செய்கிறது? காட்டுகிறது. எனவே அன்புள்ள சகோதரர், ஃபித்னா என்பது மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நாங்க ஃபித்னாவாகிடக்கூடாது, நாங்க நல்லதான் செய்வோம், நாங்க ஃபித்னாவாக ஆகிவிடக் கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமாக அன்றைய காலத்தில் நீங்கள் பார்க்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உவைஸல் கர்னி அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஹைரு தாபிஈன் என்றாங்க. தாபீன்களிலே மிகவும் சிறந்த தாபீன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர் யாராவது சந்தித்தால் உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட முடிந்தால் பாவ மன்னிப்பு தேட சொல்லுங்கள் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு அவரை சந்திக்கிறாங்க யமன்ல இருந்து வார நேரத்தில். அப்ப கேட்கிறாங்க, உங்கள வஃபீக்கும் உவைஸ் என்ற பேருள்ளவர் இருக்கிறாரா? அவங்களுக்கு தாய் இருக்கிறாங்களா? தாய்க்கு அவர் நலவு செஞ்சுட்டு வராரா? இவருக்கு வெண்குஷ்டம் இருந்து குணமாகி ஒரு அளவுக்கு ஒரு தீர்க்கம் அளவுக்கு அந்த வெண்குஷ்டம் குணமாகாம இருக்குதா அப்படி என்று கேட்ட உடனே உவைஸை காட்டிட்டாங்க. இவர் தான் அந்த உவைஸல் கர்னி. ரசூலுல்லாஹ் சொன்ன அத்தனை அடையாளம் அவருக்கு இருக்குது. அப்ப அவர் சொன்னார், உமருக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள் அல்லாஹ்விடத்தில் என்றார். யார் சொன்னாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உமருக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். உமர் ரலியல்லாஹு உவைஸல் கர்னியை பார்த்து என்ன செய்றாங்க? சொல்றாங்க. சொன்ன பின்னால கேட்டாரு, நீங்க எங்க போறீங்க? பசராக்கு. உங்களுக்காக வேண்டி உங்களை ஏதாவது கவனிக்க வேண்டும் என்று பசராவில் உள்ளவருக்கு நான் கட்டளையிடவான்னு கேட்டாங்க. நீங்க அங்க போறீங்க, ஸ்பெஷலா ஏதாவது கவனிக்கணும்னு சொல்லவான்னு கேட்டேன். அவர் சொன்ன, அகூனு ஃபீ கப்ரா இன்னாஸ், நான் சாதாரண மனிதர்களில் ஒருவராக இருந்து விடுகிறேன் அப்படின்ட்டு போயிட்டார். எங்க போயிட்டாரு? பசரா போயிட்டார்.
பஸ்ராக்கு போயிட்டு கொஞ்ச காலத்துல ஒரு மனிதர் வாரார் அவரை சந்திக்க. யாரு? உவைசல் கர்ணியை சந்திக்க வராரு. எனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்கள் அப்படின்றார் அவரு. அப்ப கேட்கிறார் அவரு, உமர் சொன்னாரான்னு கேட்டார். யாரு? உவைசல் கர்ணி அவர்கிட்ட கேட்டாரு, உமர் சொன்னாரா அப்படின்னு கேட்டார். உமர் தான் சொன்னார் அப்படின்னு சொன்னவுடன் அன்றைக்கு காணாம போனவர் தான் உவைசல் கர்ணி. உவைசல் கர்ணியுடைய வரலாற்றை நீங்கள் பார்க்கலாம். அவர் வந்து காணாம போயிட்டார். காணாம போயிட்டார், மக்களை விட்டு தூரமாகி விட்டார், ஒளிஞ்சிட்டார். அவர்கள் என்ன உணர்ந்தார்கள்? நான் மக்களுக்கு ஃபித்னாவாக என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. அவர் இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? 2 பேர் 4 ஆகி, 4 பேர் 1000 ஆகி, 10,000 ஆகி, 20,000 ஆகி, 30,000 வரும். கபர் என்ன செஞ்சிருவாங்க? எதனால ஆயிடுச்சு? ஃபித்னா. அதனால தான் அன்றைய காலத்திலே வாழ்ந்த நிறைய அறிஞர்கள் வந்து தான் அறியப்பட்டு பிரபல்யமாகி ஒரு சோதனையாக ஆகப்படுறேன்னா நான் ஃபித்னாவாகிவிடக் கூடாது என்பது கவனமாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சு பாருங்க, நிறைய பாவங்கள் மௌத்துக்கு பிறகு எங்களை நடக்கிறது. நான் மௌத்தாகின பிறகு என்ன நடந்தா எனக்கு என்னன்னு பேசுற நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் மௌத்தாகின பிறகு அவங்க எப்படி செஞ்சாலும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், குற்றம் பிடிக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி வஸனன் யுஅபத். யா அல்லாஹ் என்ற கபரை வணங்கப்படுகின்ற சிலையாக மாற்றாதே. ரசூலுல்லாஹ் பயப்படுறாங்க, மௌத்துக்கு பின்னால இந்த இடம் ஃபித்னாவாகிருமா, வணங்கப்பட்டு விடுமா? ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? பயப்படுவதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஃபித்னாவுடைய கருத்து என்பது சாதாரணமானதல்ல. ஃபித்னாவுடைய கருத்து என்பது சாதாரணமானதல்ல. ஃபித்னா என்பது ஒரு மனிதன் தீன்ல சோதிக்கப்படுவதற்கு யார் காரணமாகினாலும், எந்த ஒரு விஷயம் காரணமாகினா அது எல்லாமே என்ன ஃபித்னா. இப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே, அதாவது எங்களுக்கு தெரியும் குடும்பங்களை பற்றி, அதாவது மனைவி பிள்ளைகளை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றான்? உங்களது பிள்ளைகளும் உங்களது மனைவிமார்களும், அதாவது உங்களது அஸ்வாஜ் அப்படின்னா கணவன் மனைவியை குறிக்கும், மனைவி கணவனை என்ன செய்யும், குறிக்கும். இவர்களும் உங்களுக்கு ஃபித்னான்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப ஃபித்னான நிறைய பேர் இது ஏசுறதுக்கு யூஸ் பண்ற. நீயே ஃபித்னா தானே விளங்கிட்டா? ஃபித்னான நீனும் ஃபித்னா தான், நீ என்ன ஃபித்னா தான். இது ஏசுறதுக்கு யூஸ் பண்றதல்ல. ஃபித்னா என்று சொன்னால் தீன்ல உறுதியா இருப்பாரு. இவர் வந்து தீன்ல உறுதியா இருப்பாரு, எல்லா விஷயத்திலயும் மார்க்கத்துல உறுதியா இருப்பாரு. கல்யாணம் முடிச்சதுலேருந்து மாறிடுவான். கல்யாணம் முடிக்க ஆரம்பத்திலேருந்தே மாறுற பாட்டி இது. உறுதியா இருந்தவர் பேச்சுவார்த்தையில் ஆல் அவுட். பேச்சுவார்த்தையில் என்னது அவுட் ஆகிறார். ஏன்? ஃபித்னா. திருமணம் முடித்த பின்னால மார்க்கம் இழப்பதற்கு உங்கள் மனைவியுடைய செயல்பாடுகள், உங்கள் மனைவி மீது நீங்க வைத்திருக்கக்கூடிய அன்பு, உங்கள் மனைவி மீது வைத்திருக்கக்கூடிய நேசம் காரணமாகினா அது என்ன ஃபித்னா. பாருங்க, ரசூலுல்லாஹ் இது அழகா விளங்கப்படுத்துறாங்க. ரசூலுல்லாஹ் மிம்பர்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வராங்க. பள்ளிக்குள் ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்திக்கிட்டு ஒரு விஷயத்தை ஓடி வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் இறங்கி ஹசனை எடுத்து முத்தமிட்டு மடியில வைக்கிறாங்க. வச்சுட்டு சொன்னார்கள், சதகல்லாஹ், அல்லாஹு தஆலா உண்மை உரைத்தான். உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு ஃபித்னான்னு அல்லாஹு தஆலா சொன்னானே, அல்லாஹு தஆலா உண்மை உரைத்தான்னு சொன்னாங்க. இன்னைக்கு நாங்க விளங்குற எந்த ஃபித்னாவாவது நடந்ததா? ஒரு ஃபித்னாவும் நடக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு விளங்கப்படுத்தினாங்க. என்னடா, நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த புள்ள நடந்து வந்துச்சு, என் மனசு அந்த புள்ளை எடுத்து மோந்து மடியில வைக்கும் வரைக்கும் பொறுக்கல. அதான் ஃபித்னா. நாங்க ரசூலுல்லாஹ் உங்களோட மனசு பொறுக்கல பாருங்க. மிம்பர் விட்டு இறங்கி என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. இந்த செய்தியை பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் வந்து தொழுகைக்குள்ள நுழைவேன். தொழுகைக்குள்ள நுழைவேன். எந்த நோக்கத்தோடு நுழைவேன் தெரியுமா? நீண்ட நேரம் தொழணும் என்று நினைச்சு தொழுகையில நுழைவேன். விளங்கிட்டா? நீண்ட நேரம் தொழணும் நினைச்சு நுழைவேன். ஃபஅஸ்மஉ புகா அஸ்ஸபி, தொழுகையில எனக்கு குழந்தை சவுண்ட் கேட்கும், பிள்ளைகள் அழுகிற சவுண்ட் கேட்கும். ஃபஅதஜவ்வஸு ஃபிஸ்ஸலா, உடனே தொழுகையை நான் என்ன செய்வேன், சுருக்கிக் கொள்வேன். மகாஃபத அன் துஃப்தன ஃபீ வலதிஹா, அந்த தாய் தன் குழந்தையில ஃபித்னாவாகி விடக்கூடாது என்பதனால். அப்படின்னா என்ன? தக்பீர் கட்டி அவசரமா முடிப்பாரண்டா மனசு எங்க இருக்கும்? தொழுகையில இருக்கும். அவர் நீட்டுவாரண்டா குழந்தையில இருக்கும். அவர் நீட்டுவாரண்டா என்னது? தொழுகை விடுவோமா வானமா, புள்ள கத்துதே எங்க, இப்படி என்று இருக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை பாருங்கள், நான் தொழுகைக்குள்ள நுழைகிறேன், உத்தீல ஃபிஸ்ஸலா, தொழுகை நீட்டுவதற்காக. ஃபஅஸ்மஉ புகா அஸ்ஸபி, குழந்தையுடைய அழுகை சவுண்டை கேட்பேன். ஃபஅதஜவ்வஸு ஃபீஹா, அதுல சுருக்கிக் கொள்வேன். ஏன் தெரியுமா? மகாஃபதன் துஃப்தன ஃபீ தீனிஹா, ஃபீ வலதிஹா, தன் பிள்ளையில சோதிக்கப்படலாம், ஃபித்னாவுக்குள்ளாகலாம் என்று அப்படியே என்ன செய்வேன், சுருக்கிக் கொள்வேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த இடத்துல என்ன ஃபித்னா? தொழுகையில உங்களுக்கு நிம்மதியா தொழ முடியாம போனா அது என்ன?
அந்த குழந்தையின் காரணமாக உங்களால் தொழ முடியாமல் போனால் அது ஃபித்னா. நாம எடுக்கிற முடிவு என்ன? குழந்தைய பள்ளி கொண்டாம இருந்தா முடிஞ்சது அப்படி என்று. ஆனா ரசூலுல்லாஹ் ஒரு கட்டளையும் போடல. என்னது? அடுத்த தடவை கொண்டு வராதீங்கன்னு என்ன செய்யல, சொல்லவில்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனா ரசூலுல்லாஹ் இது ஏண்ட வளமை என்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது வளமை. இதுல தான் ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி, பஷ்ஷிரு, நல்ல செய்தி சொல்லுங்கள், நீங்கள் நல்ல செய்தி சொல்லுங்கள், யஸ்ஸிரு, இலகுபடுத்துங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பஷ்ஷிரு யஸ்ஸிரு, இலகுபடுத்துங்கள், நல்ல செய்தி சொல்லுங்கள். நீங்கள் அதை வலா துனஃபிரு, ஓட வைக்காதீங்க. மார்க்கத்தோடு என்ன செய்ய வேண்டாம், ஓட வைக்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் நாங்க அதை ஃபித்னாவாக அந்த இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது என்பதுதான் அதனது அர்த்தம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, அப்ப ஃபித்னாவுக்கு இவ்வளவு விஷயங்கள் அதில் உள்ளடக்கி இருக்கின்றன. ஃபித்னா என்பது ஒரு மனிதன் தீனில தடமாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பில் எது இருந்தாலும் அது ஃபித்னா தான். தீன்ல தடமாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பில் எது இருந்தாலும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிகுல்லி உம்மத்தின் ஃபித்னா, எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு ஃபித்னா உண்டு. எங்கட சமுதாயத்துக்கு என்ன ஃபித்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? என்ன ஃபித்னா சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? எங்கட சமுதாயத்துக்கு ஒரு ஃபித்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வ ஃபித்னத்து உம்மதி அல் மால், என்ற உம்மத்துடைய ஃபித்னா வந்து சொத்து. என்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பணம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெண்கள் என்று ஒரு செய்தி வருது, அது ஆண்களுக்கு. ஆண், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா தரக்து மின் பஅதி, அதாவது ஃபித்னத்தன் அபர் அலர் ரிஜாலி மினன் நிசா, எனக்கு பின்னால ஆண்கள், அதாவது மிகப்பெரிய ஒரு ஃபித்னாவாக ஆண்களுக்கு நான் விட்டு செல்வது எதனை, பெண்களை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா சொத்து என்ற உம்மத்துக்கு ஃபித்னான்ற அர்த்தம் என்ன? அது எல்லாருக்கும், பெண்களுக்கு தான் ஆண்களுக்கு தான், அந்த டோட்டல் சமுதாயத்துக்கும் சொத்து என்பது என்னது, ஃபித்னா என்று ரசூலுல்லாஹ். இந்த மாதிரி சில செய்திகள் வரும். அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலா, மறுமை நாளில் முதலாவது விசாரிக்கப்படுறது எது? முதலாவது விசாரிக்கப்படுறது தொழுகை. இன்னொரு ஹதீஸ் வருது, அவ்வலுமா, அதாவது யுக்லா பைனன் நாசி அத்திமா, மறுமை நாளில் முதலாவது தீர்ப்பளிக்கப்படுவது ரத்தம் விஷயத்தில், கொலை விஷயத்தில். கொலை நடக்குமே இந்த விஷயத்தில். இது எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்? இபாதத்துடைய இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முதலாவது விசாரிக்கப்படுவது எது? தொழுகை. மனிதனுக்கு மனிதன் செய்ய வேண்டிய கடமைகளில் முதலாவது விசாரிக்கப்படுவது கொலை. இப்படித்தான் என்ன செய்ய வேண்டும், அதில் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி என் சமுதாயத்துக்கு நான் விட்டு செல்கின்ற ஃபித்னாவிலேயே மிக மோசமான ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஃபித்னா உண்டு. என் சமுதாயத்துக்குரிய ஃபித்னா சொத்து என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா ஆணையும் பெண்ணையும் பத்தி பேசுற நேரத்தில் தான் மா தரக்து மின் பஅதி ஃபித்னத்தன் அபர் அலர் ரிஜாலி மினன் நிசா, பெண் ஆண்களுக்கு மிகப்பெரிய ஃபித்னாவாக பெண்களை என்ன செய்றேன், விட்டு செல்கிறேன். இதுல அர்த்தம் என்ன? மார்க்க ரீதி. இப்ப நிறைய பேர் என்ன இந்த ஹதீஸை கூட எப்படி விளங்குறாங்கன்னு சொன்னால், மார்க்கம் இல்லாம, இஸ்லாமிய ஆடை இல்லாம வெளியே போறது இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறதுல ஆண்கள் சோதிக்கப்பட்டால் அதான் ஃபித்னா நினைக்கிறேன். அப்படி இல்லை. என் சமுதாயத்துக்கு பெண்கள் ஃபித்னாண்டா மனைவி ஃபித்னா, தாய் ஃபித்னா, பிள்ளை ஃபித்னா, விளங்கிட்டா, எல்லாமே தான். அது எல்லா வகையிலும் இவர்கள் சோதிக்கப்படுவார்கள், எல்லா வகையிலும் இவர்கள் சோதிக்கப்படுவார்கள் என்பது அர்த்தம். அதே போன்று சொத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்துக்கு ஃபித்னான்னாங்க. அப்ப ஒரு மனுஷன் என்ன செய்யணும் தெரியுமா? சொத்து ஃபித்னான்ற ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கடா, நான் தீனோட வாழ்றதுக்கு வெளியிருந்து ஒத்த வந்து கெடுக்கணும்னு அர்த்தம் அல்ல. நான் சம்பாதிக்கிற சொத்து என்ன செஞ்சிடக்கூடாது, நாசமாக்கி விடக்கூடாதுன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு. அதனாலேயே நிறைய சட்டங்களை கூட இஸ்லாம் போட்டிருக்கும் தீன்ல சோதிக்கப்படக்கூடாது என்பதற்காக. ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து ஒருவர் பதவி கேட்கிறார், எனக்கு ஒரு பொறுப்பு தாங்க, நான் என்ன செய்கிறேன், அந்த பொறுப்பை ஒழுங்காக செஞ்சு உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னாலா நுஅதீஹா மையஸ் அலுஹா, இந்த பொறுப்பை நாங்கள் கேட்டால் கொடுக்க மாட்டோம்னா, இங்கே வேட்பாளருக்கு யாராவது மனு வச்சாங்கன்னாலே அவங்களுக்கு கேன்சல் ஆனாங்க ரசூலுல்லாஹ். இந்த பொறுப்பை வேட்பாளர் மனு போடுவாங்களே, அது போட்டாலே அவருக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. நாங்கள் ரசூல் அவர் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து கேட்டது என்ன தெரியுமா, இந்த ஏரியாவில் ஆட்சி எனக்கு தாங்கன்னு தான் கேட்டது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னாலா நுஅதீஹா மையஸ் அலுஹா, விளங்கிட்டா, நாங்கள் யார் அதை கேட்கிறாரோ அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். இப்போ நீங்கள் கேட்டுட்டீங்க, உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு என்னது, நீங்க கேட்காம நாங்களா சாய்ஸ் பண்ணா தான் என்ன செய்யும், அது போய் சேரும். கேட்டீங்கன்னா ரிஜெக்ட் ஆகும். அதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு காரணம் சொல்றாங்க. இதை பாருங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பேசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்கிட்ட போய் மௌத்துக்கு பின்னால இந்த ஆட்சி யாருக்குன்னு கேட்போம், மௌத்துக்கு பின்னால இப்ப யார் இந்த இடத்துக்கு வாரது அதை கேட்போம் பேசிக்கிறாங்க. அதுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வேண்டாம். யாருக்கு சொல்றாங்க? அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு வேண்டாம். இப்போ போய் கேட்டு ரசூலுல்லாஹ் தரலைன்னு வைங்க, அதுக்கப்புறம் தரவே மாட்டாங்க மக்கள்.
ரசூலுல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கடா அர்த்தம் என்ன? ரசூலுல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க வேணாங்க அப்படின்னு எப்பயுமே என்ன செய்ய மாட்டாங்க, தரமாட்டாங்க. எப்ப அது தானா வருமோ அது வரைக்கும் நாங்க என்ன செய்வோம், சபர் லைஃப். இப்ப போய் கேட்க வேண்டாம்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இதை நடப்பார்கள் என்பதை எப்படி புரிஞ்சு வச்சிருந்தாங்க? சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தருவார்களா தரமாட்டார்கள்ன்றதை தீனுடைய பார்வையில் அவர்கள் வழங்கி வைத்திருந்தார்கள். கேட்டா கொடுக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்றும் ரசூலுல்லாஹ் வழங்கப்படுத்தினாங்க. அதான் ஃபித்னா. அதை ரசூலுல்லாஹ் வழங்கப்படுத்துறாங்க. யாருக்கு இந்த ஆட்சி பொறுப்பு, ஆட்சி பொறுப்பு யாருக்கு விரும்பாத நிலையில், அதை வெறுத்த நிலையில் அவரை வந்து அடைகிறதோ அவர்தான் இதை சிறந்த முறையில் செய்வார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஆட்சி பொறுப்பு வந்து கேட்காம விரும்பாம வேண்டாம் என்று எதுங்கி ஓடி போற நேரத்தில் உங்களை விட்டா ஆள் இல்லைன்னு கொண்டு வந்து யாராவது தலையில திரிச்சா மட்டும்தான் என்ன செய்யும், இந்த பொறுப்பு அவர் நல்ல முறையில் செய்வாரு. யார் அதை விரும்பி எடுத்தாரோ நாளை மறுமையில் அது வந்து நஷ்டமாகவும் அவருக்கு ஒரு பெரிய கேள்வியாகவும் வந்து அமையும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். இப்போ நினைச்சு பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொன்ன விரும்பின விஷயம் என்ன? ஒருத்தர் ஃபித்னாவுக்கு உள்ளாக கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் தான் இது. எது? ஆட்சியில் ஒருவர் இருப்பது, ஆட்சியை கேட்பது என்பது சோதிக்கப்படலாம் அவர் அந்த இடத்துல. அப்ப சஹாபாக்கள் நபித்தோழர்கள்லாம் பயந்தது இதனைத்தான். இப்ப இந்த செய்திக்கு வாங்க. நான் உங்களுக்கு எல்லா செய்திகளையும் அடுக்கடுக்க உண்டா சொல்லிக்கணும் வரேன். ஃபித்னாவை நம்ம சரியா புரிஞ்சுக்கிறோம். ஒரு மூமினுடைய லட்சியம் இந்த மார்க்கத்தை தனக்குள்ள தீனை பாதுகாத்துக் கொள்ளல் என்ற இலட்சியத்துக்கு அவன் வந்துட்டாலே இதை பத்தி எல்லாம் யோசிப்பான். எது இதுல போனா என்ன தீன் போயிருமா, இதுல போனா என்ன தீன் போயிருமா, இதுல போனா இதனை திசை திருப்பிடுமா. ஹராம் மட்டுமல்ல, நிறைய பேர் ஹலால் தானே என்று போயிடுறது. அதுக்கப்புறம் போய் எங்க முடிகிறது, அதுலதான் முடிகிறது. மார்க்கம் திசை திருப்பப்படுமா, இதைத்தான் நம்ம என்ன செய்யணும், யோசிக்க வேண்டும். அடுத்த இன்னொரு செய்தியை பாருங்கள். ஃபித்னா என்ற அந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உங்களுக்கு தெரியும், ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கேள்வி கேட்டார், ஹத்திஸ்னா அனில் ஃபித்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே ஒரு ஃபித்னாவை பத்தி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அப்படின்னா இங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அதை வச்சுக்கிறாங்க இந்த ரசூலுல்லாஹ் சொன்ன ஃபித்னா பத்தி. அப்படியா இல்லையா? அந்த ஃபித்னா பத்தி சொல்லுங்க. அப்ப இவர் கேட்டாரு, யாரு? ஹுதைஃபா பதில் சொல்றாங்க, சோட்டா சொல்றாங்க பாருங்க, துகஃபிரு ஸலா வஸ்ஸியாம் வஸ்ஸதகானாங்க. எது? அதை வந்து நீங்க கேட்கிற அந்த ஃபித்னாவை பொறுத்த வரைக்கும் நீங்க தொழுவது, தர்மம் செய்வது, அதே போல நோன்பு பிடிப்பது அந்த ஃபித்னால ஏற்படக்கூடிய தவறுகளை என்ன செஞ்சிடும், மன்னித்து விடும், நீக்கி விடும். இது ஒரு முக்கியமான செய்தி. இந்த ஹதீஸை நம்ம கடைசி பகுதி நிறைய படிச்சிருப்போம். இந்த ஆரம்ப பகுதி என்ன தெரியுமா? ஃபித்னாவை பத்தி கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், ஃபித்னத்துர் ரஜுலி, ஃபித்னத்துர் ரஜுலி ஃபீ ஃபீ அதாவது ஃபீ ஜௌஜிஹி வ மாலிஹி வ வலதிஹி வ ஜாரிஹி. அண்டை வீட்டுக்காரன் ஃபித்னா, புள்ள ஃபித்னா, சொத்து ஃபித்னா, மனைவி ஃபித்னா. இது தானே கேட்குறீங்க. இதை வந்து தொழுதா, நோன்பு பிடிச்சா, சதக்கா செஞ்சா அதில் உள்ள அந்த ஃபித்னாலால் ஏற்பட்ட தவறுகள் எல்லாம் என்ன செஞ்சிடும், போயிடும். இதெல்லாம் ஃபித்னா. ஏன் தெரியுமா? நல்லா பேசக்கூடியவனு பிள்ளைய பார்த்து என்ன செய்வான், சில நேரத்தில் கோபம் வந்தா ஏதையாவுண்டு அளவு கடந்து என்ன செஞ்சிருவான், பேசிடுவான். எப்போ பார்த்தாலும் டீசெண்டாக பேசுகிற பிள்ளைய பார்த்து எரும மாட்டேன்னு சொன்னவனா இருக்கிறாங்களா இல்லையா? கோவத்தில் என்னது சொல்லிட்டு என்னது, நான் நல்லா பேசுறவன் நான் போய் என்ன செய்யற இப்படி பேசிட்டேன், இதான் ஃபித்னா. நீ வந்து புள்ளைய நல்லா வளர்க்கணும் 20 வருஷத்துக்கு பிறகு உள்ள லட்சியத்தை இங்க வச்சு என்ன செய்வாய், அவன் செய்யற ஒரு வேலையில அப்ளை பண்ணோன்னே உனக்கு என்ன செஞ்சிடும், அந்த ஆசையில் அந்த புள்ள நல்லா வரணும் என்ற எண்ணத்தில் இப்ப எரும மாடாக்கிறது. விளங்கிட்டா? இது நடக்கும். இது நடந்தா இதை எது உங்களை இல்லாமாக்கும்? நீங்க தொழுதுங்கடா, நோம்பு பிடிச்சிங்கன்னு சொன்னா, சதக்கா செஞ்சீங்கடா போயிடும். அடுத்து கூடுதலா புறம் பேசுற யாரை பத்தி, பக்கத்து வீடால பத்தி தானே, தூரத்தில் உள்ளவரை பத்தி பேசுறவரை யாரை கூட பேசுறது, யாரோட தொடர்ந்து நல்லா நடக்கணுமோ அவரை பத்தி என்ன செய்யறது, இவனோட பெற பாடு அப்படின்னு 4 விஷயம் என்ன செஞ்சிருவோம், சொல்லிடுவோம். சொன்னா என்ன நடக்கும்? அது என்ன பேர்? நீ புறம் பேசுறதுக்கு இப்ப யார் காரணமாயிட்டா? அடுத்த வேண்ட வாழ்க்கை உனக்கு காரணமாயிட்டா இல்லையா? இப்ப நீ சோதிக்கப்பட்ட ஃபித்னா, உனக்கு அண்டை வீட்டுக்காரர் ஒரு ஃபித்னா. இது எது நீக்கும்? நீங்க தொழுகிறது, நோம்பு பிடிக்கிற, சதக்கா செய்யறது, இது நீக்கும். மனைவி ஒரு ஃபித்னா. மனைவி என்ன செய்யுது, மனைவியுடைய விஷயம், மனைவி ஃபித்னான்னு அதை புளிக்கிறோம். மனைவி ஃபித்னா என்பது மனைவிக்கு பிரச்சனை இல்லை, யாருக்கு பிரச்சனை, உனக்கு தான் பிரச்சனை. அதை தான் புரிஞ்சுக்கொள்ளணும். மனைவி நான் ஃபித்னா ஆகிட்டேனே யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு பிரச்சனை, இவருக்கு பிரச்சனை. இவர் என்ன செய்யணும், அதுல நான் தவறு விடாம சரியான வார்த்தைகள் பேசி நேர்மையா நடந்து, இதுதான் ஃபித்னா என்றது. இது விளங்கப்படுத்துறாரு ஹுதைஃபா, இந்த ஃபித்னா தான் அப்படி என்றாரு. அப்ப உமர்லாம் சொன்னாங்க, இந்த ஃபித்னா பத்தி நான் கேட்கலையே, இந்த ஃபித்னாவை பத்தி நான் கேட்கலையே. இது உமருக்கும் தெரியுமா இல்லையா? மனிதன் வாழ்க்கையில எல்லாமே தன் மார்க்கத்தை விட்டு நகர செய்யக்கூடிய எல்லாமே ஃபித்னா, உமருக்கும் தெரியும்.
லைஸ அன் என்னது இந்த ஃபித்னாவை பத்தி நான் கேட்கவில்லை அப்படின்னாங்க. அப்ப எந்த ஃபித்னாவை பத்தி கேட்கறீங்க அப்படி என்று சொல்ற நேரத்தில் சொன்னாங்க, அனில் ஃபித்னத்தில்லதி தமூஜு கமௌஜில் பஹர். எப்படி கடல் அலைகள் போல இந்த சமுதாயத்தில் அடிக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அந்த ஃபித்னாவை நான் கேட்கிறேன் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை சொல்லி கேட்டாங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, என்ன தெரியும் நபித்தோழர்களுக்கு என்ன தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி அந்த ஃபித்னா பத்தி சொன்னாங்க. அடிக்கடி அந்த ஃபித்னா பத்தி சொன்னாங்க. ஒரு தடவை நபியும் நபித்தோழர்களும் ஒரு இடத்தால போய் கண்டிக்கிறாங்க. ஒரு கூடாரம், ஒரு சாதாரண ஓலை வீடு. ரசூலுல்லாஹ் அப்படி எட்டி பார்த்தாங்க. எட்டி பார்த்தா என்ன செய்யும், ஓலை வீட்டில் பாலடைஞ்ச ஓலை வீட்டில் இடைவெளி வழங்கும். இடைவெளி வழங்கினா என்ன, சூரிய வெளிச்சம் என்ன செய்யும், உள்ளுக்க வரும். அந்த இடைகளால சூரிய வெளிச்சம் இல்லாம மழை பொழிஞ்சா என்ன செய்யும், மழை துளிகள் என்ன செய்யும் வரும். ரசூலுல்லாஹ் அதை பார்த்துட்டு சொன்னா, அப்படி அந்த ஓட்டையெல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த வீட்டுக்குள்ள எப்படி மழை தண்ணி வருமோ அதுபோல இந்த சமுதாயத்துக்குள் ஃபித்னா வருவதை நான் பார்க்கிறேன். நாங்கள் ரசூலுல்லாஹ் இதெல்லாம் என்ன, அதாவது சல்லடையாகின இடங்கள். இப்படி இந்த சமுதாயத்துக்குள்ள நாலஞ்சு இடத்தால தான் வரும், ஆனா ஊடு முழுசா நனைஞ்சிரும். நாலஞ்சு இடத்தால தான் வரும், ஊடு என்ன செஞ்சிரும், முழுசா நனைஞ்சிரும் என்றத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. டோட்டல் சமுதாயத்தையும் பாதிக்கும் அப்படின்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த வீட்டுக்குள்ள எப்படி மழை துளிகள் வந்தா மழை துளிகள் வருதோ அது மாதிரி இந்த சமுதாயத்துக்குள் ஃபித்னாவை நான் பார்க்கிறேன் அப்படின்னா. இதைத்தான் உமர் கேட்டார். அது எப்ப, ஏன்னா அபூபக்கரோட காலத்துல இல்ல, உமருடைய காலத்துல இல்லை. உமர் பார்த்துட்டு இருக்கிறாரு, என் ஆட்சியில வருமா அப்படின்னு பார்த்துட்டு. ஆனா ஹுதைபா ரலியல்லாஹு அவங்களுக்கு தெரியாது எப்ப வரும். ஹுதைபாவுக்கு தெரியும் எப்ப வரும், யாரால வரும், எந்த இடத்துல வரும், எப்படி வரும்ன்றத யாருக்கு தெரியும். ஹுதைபா அப்படி தெரிஞ்ச ஒரு சில நபி தோழர்கள் ஒருத்தர் யாரு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுரைரா சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து 2 பேக் அளவுக்கு செய்தி படிச்சுக்கிறேன். அப்படின்னா என்ன, மனநமிட்டு இருக்கிறேன். ஒன்றை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், எல்லாத்தையும் இது ஹலால் இது ஹராம் இது சுன்னா இது வாட்ச் சொல்லிட்டேன். இன்னொன்றைக்கு அதை சொன்னேன்டா இதை அறுத்துருவாங்கன்றாரு. எதை அதை இப்ப நான் சொன்னேன்னு வைங்களே, ஏன்னா கழுத்தை என்ன செஞ்சிருவாங்க, அறுத்துருவாங்க. அப்படின்னா என்ன, இந்த ஆளுடைய ஆட்சி இப்படி முடியும் இப்படி முடியும், இவன் ஃபித்னாக்காரன் என்ன செய்வான் அது செய்வான் எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லி இருக்கிறார்கள். அதை சொன்னாண்டா என்ன செஞ்சிருவாங்க, அறுத்து விடுவார்கள் அப்படி என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்போ இதுல நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது, உமர் ரலியல்லாஹு அதை சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப ஹுதைபா கேட்கிறாரு, மாலக வலஹா, அந்த ஃபித்னாவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை, இன்ன பைனக வ பைனஹா பாபன் முக்லகா, அந்த ஃபித்னாவுக்கும் உங்களுக்கு இடையில ஒரு பெரிய டோர் கதவு இருக்குது, அதனால பயப்படாதீங்க. உமருக்கு அதான் தேவை, இந்த ஆட்சியில அது வந்துருமா, இந்த ஆட்சியில அது வந்துருமா அப்படின்றதான். இதன் காரணமாக மட்டும், எதன் காரணமாக மட்டும், தண்ட ஆட்சியில ஃபித்னா உண்டு மார்க்கத்திட பேரால வரக்கூடாது என்பதற்காக நல்லவர்கள் அடைந்த சோதனைக்கு உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில், கெட்டவர்கள் அடைஞ்ச சோதனை இல்லை, யார் அடைஞ்ச சோதனை, நல்லவர்கள் அடைஞ்ச சோதனை. அவங்க கொடுத்த சப்போர்ட் இருக்குது பெருசு. ஒரு ஃபித்னா வந்துடக்கூடாது இந்த சமுதாயத்தில் என்பதற்காக ஹாலித் இப்னு வலீத் என்ன செய்யறாங்க, தலபதியிலிருந்து நிறுத்துறாங்க. எதற்காக நிறுத்தினாங்க, இன்னமா யன்சுருல்லாஹு தீனஹு, அல்லாஹ் மார்க்கத்துக்கு தான் உதவி செய்யறான்னு மக்களுக்கு விளங்கணும். ஹாலித் இப்னு வலீதுக்கு உதவி செய்யறான்னு என்ன செஞ்சிடக்கூடாது, அவர் இருக்கிறனால தான் சோதிக்கப்படுறான்னு நினைச்சிடக்கூடாது என்பதற்காக உமர் ரலியல்லாஹு எடுத்த கவனம் தான் ஹாலித் இப்னு வலீதை நிறுத்தினது. ஹாலித் இப்னு வலீத் என்ன செஞ்சது, நிறுத்தினது. அது மாத்திரமல்ல, நிறைய பேருக்கு உமர் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்ய கடிதம் போகும், உங்களை நான் நிப்பாட்டிட்டேன்னு சொல்லி. அவர் எல்லாம் நல்லா தான் என்ன செஞ்சுப்பாரு, செஞ்சிருப்பாரு. இடையில கடிதம் போகும், உங்களை என்ன செஞ்ச நிறுத்திட்டேன் அப்படி என்று போகும். அது மாத்திரமல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தண்ட வசியத்தை சேர்த்த முதலா என்ன சொன்னாரு, ஏன் எதுக்கு பின்னால ஆட்சி பொறுப்பை எந்த பொறுப்பை யாருக்கு கொடுக்க கூடாது, மகனுக்கு கொடுக்க கூடாதுட்டாங்க. இப்னு உமருக்கு என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. ஒரு இடத்தால போறாங்க, எல்லா மக்களும் போய் என்ன செய்யறாங்க, ஒரு மரத்துக்கு கீழே ரெஸ்ட் எடுத்துட்டு போற மாதிரி நிக்கிறாங்க. இது என்ன ஹுதைபியா நடந்த இடம் தானே, அங்க ஒரு மரம் இருந்துச்சு, மரத்தை வெட்டினாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த மரத்தை என்ன செய்யுங்க, வெட்டுக்காண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மரத்தை என்ன செஞ்சார்கள், வெட்டி விட்டார்கள். என்ன காரணம், இந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, மக்கள் வந்து ஃபித்னாக்குள்ளாக கூடாது. இப்படி ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து பார்த்து ஃபித்னாவுடைய பாபு வரக்கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்து ஒரு தடை என்ன தெரியுமா, இந்த மைக்கை போட்டு கதை சொல்றது தடை. இப்ப எலும்பிக்கு என்னது, ஒரு காலத்தில் என்ன நடந்தது தெரியுமா, அப்படி ஒரு நடந்தது இப்படி சம்பவம் சொல்லிட்டு எல்லாரும் நல்லா விருப்பம் தானே. இப்ப நீங்க ஃபித்னான தலைப்பை கேட்பதை விட அந்த கதை சொல்ற சம்பவம் என்ன செய்யும், இன்னும் கொஞ்சம் நல்லா என்ன செய்யும், அதிரிக்கும். அது நடந்த சம்பவம் தானே, ரெஸ்டா கேட்கலாம். அந்த மாதிரி கதை சொல்ற ஆக்களை கண்டா உமர் எல்லாம் சாட்டையடி அடிச்சாங்க. ஏன், உனக்கு பின்னால பெரிய ஃபித்னா என்ன செஞ்சிடும், உண்டாகிடும். உன்னே மக்கள் வந்து குர்ஆன் சுன்னான்றதை பார்க்க மாட்டாங்க, கதை சொல்றது பின்னால நிரம்புவாங்களா இல்லையா. இயல்புல ஒரு விஷயம் அது, கதை சொல்றது, மெஜிக் காட்டுறது,
இந்த மாதிரி அற்புதமான வேலை செய்யறவங்களுக்கு பின்னால மக்கள் அவசரமா என்ன செய்வார்கள், சேருவார்கள். அதனால அவர்கள் எல்லாம் தடை செஞ்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நீ நிக்க கூடாதீங்க, இத மாதிரி நடக்கவே என்னது கூடாத உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடை செய்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, பாருங்க, மனிதன் தீனை விட்டு பிறல்கின்ற அமைப்பில் வரக்கூடிய எல்லாத்தையும் தடை செய்ததுல இது ஒன்று. எது? இந்த மாதிரியான செயல்பாடுகள் உண்டு. இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை செய்தார்கள். அதைத்தான் சொல்றாங்க உதைஃபா, இன்ன பைனக வ பைனஹா பாபன் முக்லகா. உங்களோட காலத்துல நடக்காது, உங்களோட காலத்துல நடக்காது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு இந்த விஷயங்களை கவனம் எடுத்தார்கள் என்றால், சின்ன 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 விஷயங்களாக இருக்கலாம், அதுல கூட என்ன செய்தார்கள், கவனம் எடுத்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப உங்களுக்கு அவருக்கு அதுக்கு இடையில மிகப்பெரிய கதவு இருக்குது அப்படி என்று சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, ஹல் யுக்ஸரில் பாபு அம் யுஃப்தஹ், திறக்கப்படுமா உடைக்கப்படுமா? திறக்கப்படுமெண்டா என்ன? உமருடைய அனுமதியோட ஃபித்னா உள்ளுக்கு வரும். உமருடைய அனுமதியோட ஃபித்னா உள்ளுக்கு வரும். உமரே ஒரு ஆளை நியமிப்பாரு, அவர் ஊடாக ஃபித்னா உள்ளுக்கு வந்து சேரும். உமரே அதுக்கு வழி என்ன செய்வாரு, சமைப்பாரு. திறக்கப்படுமா சொன்னா பல் யுக்ஸர் இல்ல, உடைக்கப்படும் அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன? உங்களோட கையால் அந்த திறப்பு நடக்காது, உடைக்கப்படும். அவ்வளவுதான் உமர்லாம் கேட்டாங்க. அதுக்காக உமர்லாம் என்ன செய்யல, கேட்கல. இப்ப இந்த செய்தியின் ஊடாக உதைவர்கிட்ட கேட்கிறாங்க, உமருக்கு யார் அந்த கதவு? அது உமர் தான். அது உமருக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. விடிஞ்சா சூரியனோட உதயமாகிறது மாதிரி தான் தான் அந்த கதவு என்பது உமருக்கு என்னது தெரியும் அப்படின்னு சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அவ ஃபித்னா என்றதை எப்படி விளங்கி வச்சிருந்தாங்கன்னு பாருங்க. இந்த சமுதாயத்துக்குள்ள இதற்குள்ள அதுக்குள்ள எல்லாம் எப்படி ஃபித்னா வரலாம், தண்ட வீட்டுக்குள்ள எப்படி ஃபித்னா என்ற ஒரு பகுதி வரலாம், எதன் ஊடாக இவர் தவறலாம், எதன் ஊடாக இவர் போகலாம், எதன் ஊடாக இவர் மாறலாம் என்பதெல்லாம் என்ன செய்யணும், நம்ம கவனமாக இருக்கணும். ஃபித்னா, அதனால தான் சொன்னார் ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் ஃபித்னத இதா அக்பலத் அரஃபஹா குல்லு ஆலிம் வ இதா அத்பரத் அரஃபஹா குல்லு ஜாஹில் என்று சொன்னார்கள். ஒரு ஃபித்னா வர ஆரம்பிக்கின்ற பொழுதே ஒவ்வொரு மார்க்க அறிஞர்களும் ஃபித்னா வருகிறது, இது ஃபித்னா தான் என்பதை அறிந்து கொள்வார்கள். அது முடிச்சிட்டு தண்ட காரியமெல்லாம் செஞ்சுட்டு போகுமே, அப்பதான் ஒவ்வொரு மடையனும் அதை ஃபித்னான்னு விளங்கி கொள்வாண்டான். ஃபித்னா உண்டு வந்து எல்லா குழப்பத்தையும் பண்ணி அநியாயம் பண்ணிட்டு ஃபித்னா திரும்பி போகுமே, அப்பதான் இவருக்கு என்ன விளங்கும், இப்போ வந்தது ஃபித்னாவா அப்படின்னு என்ன செய்யும், அப்பதான் அவருக்கு விளங்கும். வரும் பொழுது விளங்காது அப்படின்னு சொன்னார்கள். ஒரு ஃபித்னாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஆரம்பத்தில் விளங்கி இது ஃபித்னா தான், இது நல்லதில்லை. ஆனா மார்க்க போர்வையில தான் என்ன செய்யும், அது வரும். ஆனா நம்மளால என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. வரும் பொழுதே இது ஃபித்னா தான் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அந்த அளவுக்கு மார்க்க ஞானம் என்ன செய்ய இருக்க வேண்டும், இது ஃபித்னா தான். அதான் அரஃபஹா குல்லு ஆலிம் வ இதா அத்பரத் அரஃபஹா குல்லு ஜாஹில் என்ற வார்த்தை ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஃபித்னா எல்லாத்தை சேர்த்து ஒரு துஆ கேட்டார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கப்ரி வ அதாபின் நார் என்று வருது. அதுல என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ஃபித்னத்துல் மஹ்யா வல் மமாத், அதாவது வாழ்க்கையுடைய ஃபித்னாவை விட்டும் மௌத்துடைய ஃபித்னாவை விட்டும், ஃபித்னத்துல் கபர் என்னது அதாபுல் கபர், கபருடைய வேதனையை விட்டும், ஃபித்னத்து தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன்னு சொன்னாங்க. தஜ்ஜாலுடைய ஃபித்னா என்ன? எல்லாரும் தீன்ல உறுதியா இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னர் ரஜுல ல யரா நஃப்ஸஹு, ஒரு மனிதன் நான் மார்க்கத்துல உறுதியாக இருக்கிறேன்னு நினைச்சிக்கிட்டு தான் தஜ்ஜாலை ஃபேஸ் பண்ண போவான். நீ அசைக்கலுமா, நான் இருக்கிற உறுதி, நான் இருக்கிற நம்பிக்கை அப்படின்ட்டு தான் தஜ்ஜாலை ஃபேஸ் பண்ண போவான். ஆனா அவன் காட்டுற அந்த இதுல இவன் தீன் போயிரும். சொன்னாங்க அவன் காட்டுற அந்த விஷயத்துல தீன் போயிரும். ஒரு மனிதனை ரெண்டா பொளந்து மறுபடியும் உயிர்ப்பிப்பான். இந்த மாதிரியான செயல்பாடுகளின் மூலம் யார இது போயிரும், இவனுடைய தீன் போயிரும். எனவே தஜ்ஜாலை சந்திக்காம இருக்க முடியும், அதுக்கு ட்ரை பண்ணுங்க. தஜ்ஜாலை சந்திக்காமல் இருக்க முடியும் என்றால் அதுக்கு ட்ரை பண்ணுங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப ஃபித்னத்து தஜ்ஜால் ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்று சொன்னால், மதீனாவை வச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெண்கள் தஜ்ஜாலுக்கு பின்னால ஓடுவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குடும்பத்தவர்கள் போகாம இருப்பதற்காக அந்த பெண்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, மறிச்சு கட்டி வைக்கின்ற அளவுக்கான நிலைமை என்ன செய்யும், உருவாகும். ஏன்னா அந்த அதாவது மந்திரம் தந்திரம் இந்த மாதிரி காட்டின பெண்கள் என்ன செஞ்சிருவாங்க, அவசரமா போய்விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரெண்டு பேரை ஒருத்தரை வெட்டி உயிர்ப்பிக்கிறது, தாய் தந்தையை உயிர்ப்பிச்சு காட்டுறது, மழை பொழியண்டா மழை பொழிகிறது, தங்கம் வெள்ளி எல்லாம் எழும்பி ஓடுறதுன்னு நினைச்சு அல்லாஹ் தஆலா சோதனைக்காக என்ன செய்வான், மனிதர்களுக்கு அந்த ஆற்றலை கொடுப்பான். அப்படி கொடுக்கிற நேரத்தை நடக்க சமம். அதாவது சாமிரி அல்லாஹ் தஆலா ஃபித்னாவாக்கினானா இல்லையா? சாமிரி அல்லாஹ் தஆலா ஃபித்னாவாக்கினான். என்ன ஃபித்னா? சாமிரி ஒரு காலக்கன்றை செஞ்சு அதை என்னது, அதுக்கு ஒரு வேலை செஞ்ச உடனே ஓதி விட்ட உடனே அது என்ன செஞ்சது, கத்த ஆரம்பிச்சது. கத்த ஆரம்பிச்ச உடனே என்னடா செஞ்ச மாடு கத்துதுன்னு அதுக்கு என்ன செஞ்சாங்க,
வணங்க ஆரம்பித்தார்கள். ஃபித்னா, சாமிரி அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஃபித்னாவாக்கினான் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இதனால தான் ஃபித்னாக்களை இரண்டு வகையாக சொல்வார்கள். ஒன்று ஃபித்னத்து ஷஹவாத், மனோ இச்சை, ஆசைகள். ஆசைகள் ஊடாக உங்கள் மார்க்கம் தளம்பி போவது. பதவி ஆசை, பொருளாதார ஆசை, அல்லது ஹலாலான ஆசை, எல்லை மீறுதல், இதன் காரணமாக மார்க்கம் தளம்புதல். இன்னொன்று கொள்கை ரீதியான தவறுகள். அதை பார்த்து இவனை விட்டு ஆள் இல்லைன்னு நம்புறது, ஒன்றை பார்த்து அவருக்கு பின்னால இழுவிட்டு போறது, இறைவன் எம் மீது அது கடமையாக இருக்கக்கூடிய அக்கீதாவை விட்டு என்ன செய்யறது, தவறி போறது. இது ஃபித்னா, ஃபிஷுபஹாத், சந்தேகங்களின் ஊடாக நாங்கள் மார்க்கத்தில் என்னது குழம்பி போறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஃபித்னாக்களுக்கு நாங்கள் நிறைய பயப்பட வேண்டும். இந்த ஃபித்னாக்களுக்கு நிறைய பயப்பட வேண்டும். நாங்கள் மார்க்கத்தில் இன்றைக்கு உறுதியாக இருந்து கொண்டிருப்போம், நல்ல ஒரு சூழலில் இருந்து கொண்டிருப்போம், நல்ல ஒரு மார்க்க பற்றிலே இருந்து கொண்டிருப்போம். எங்களை நோக்கி பொருளாதாரங்கள், பதவிகள், ஆசைகள் இதெல்லாம் வரும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை பார்த்து சொன்னார்கள், நான் உங்களுக்கு இப்போ பயப்படலை, இப்போ நான் உங்களை பயப்படவே இல்லை. எப்போ பயப்படுறேன்? இதற்கு பின்னால ஒரு காலம் வரும், உங்களுக்கு பொருளாதாரம் நிரம்பும், அன்றைய தான் நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு, இப்பொழுது நான் பயப்படுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் தீனை விட்டு என்ன செஞ்சிருவாரு, தூரமாகி விடுவார் என்பதுதான். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப சொன்ன செய்திகள் எல்லாம் வைத்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஃபித்னா என்ன என்பது தெரியுமா? மொழி ரீதியான ஃபித்னா என்ற அந்த அர்த்தம் மட்டுமல்ல. நாம் இவ்வளவு நேரம் சொன்னதில் நம்ம புரிந்து கொள்ளலாம், ஒரு மனிதன் மார்க்கத்தோடு வாழுதல் என்ற பகுதியை எதெல்லாம் திசை திருப்ப வாய்ப்புண்டோ, தெரிஞ்சோ தெரியாமலோ திசை திருப்ப வாய்ப்புண்டோ, அவைகள் எல்லாமே இந்த மார்க்கத்தில் என்ன ஃபித்னா என்ற சொல்லை கொண்டுதான் என்ன செய்கிறது, அழைக்கப்படுகிறது. அது ஹலாலாக இருக்கலாம், ஹராமாக இருக்கலாம், நல்ல விஷயமாக இருக்கலாம், கெட்ட விஷயமாக இருக்கலாம். தீனை விட்டு தூரமாக அது காரணமாகும் என்று சொன்னால் அது என்ன ஃபித்னா என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். இது அல்லாமல் குர்ஆனும் சுன்னாவும் மொழி அடிப்படையிலும் ஃபித்னாவை என்ன செய்கிறது, சொல்கிறது. மொழி அடிப்படையிலையும் என்ன செய்யுது, ஃபித்னாவை சொல்லுது. மொழி அடிப்படையில் என்ன, அது குழப்பம், அது என்னது குழப்பம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், யௌமஹும் அலன் நாரி யுஃப்தனூன், யௌமஹும் அலன் நாரி யுஃப்தனூன், அதாவது அன்றைய நாளில் அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா, நரகத்தில் ஃபித்னா செய்யப்படுவார்கள் அப்படின்னு வருது. அப்படின்னா என்ன, தண்டனை கொடுக்கப்படுவார்கள். ذوقوا ஃபித்னத்தக்கும், உங்கள் ஃபித்னாவை அனுபவியுங்கள் நரகவாசிகளுக்கு சொல்லப்படும். அப்படின்னா என்ன, உங்க அதாபை என்ன செய்யுங்க, அனுபவியுங்கள் அப்படின்னு சொல்லப்படும். அதே போல குழப்பத்துக்கு உள்ளார வார்த்தையை நம்ம சொல்லுவோம், குழப்பம். பி ஐயிக்குமுல் மஃப்தூன், அல்லாஹ் தஆலா சொல்றான், யார் குழப்பக்காரன், குழப்பத்துக்கு உள்ளானவன் யார், அந்த வார்த்தை என்ன செய்து வருது. அதே போல அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், ஃபித்னா செய்வது கொலையை விட என்ன மிக பாரமானது. அல்லாஹ் தஆலா இங்க சொல்றது எதை, குழப்பம். குழப்பம் விளைவிக்க கூடிய அமைப்பில் வரக்கூடியதுக்கும் குர்ஆனும் சுன்னாவும் ஃபித்னா என்று சொல்லுது. ஆனால் நாங்க கூடுதலாக பயப்பட வேண்டிய விஷயம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றது, நாங்க குழப்பம் செய்யற விஷயம் அல்ல, நாங்க குழம்பி போற விஷயம். நாங்க என்ன, இன்னொன்றால் எங்கள் கொள்கை குழம்புமாக இருந்தால், எங்கள் தீன் குழம்புமாக இருந்தால், அந்த ஃபித்னாவை வருகின்ற ஆரம்பத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பயப்பட வேண்டும். எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும், வீட்டுக்குள்ள எதுவாக இருந்தாலும் நாம் ஒன்றை கொண்டு வர போறோமா, ஒன்றை கொடுக்க போறோமா, ஒன்றை செய்ய போறோமா, இதன் ஊடாக இந்த தீனுக்கு என்ன நடக்கும், இந்த தீனுடைய நிலை என்னவாகும், இது மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், யோசிக்க வேண்டிய விஷயம். நம்ம ஒரு விஷயத்தை, ஒரு தொழிலை செய்ய போறோமா, அதன் ஊடாக அந்த இடத்துக்கு போனா என்ற தீன்ல நான் நிலைக்க முடியுமா, இதான். இல்லை என்று சொன்னால் அவைகள் எங்களுக்கு ஃபித்னாவாக மாறும். இதுதான் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஃபித்னா என்ற சொல்லுடைய முழுமையான விளக்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சரியான முறையில் புரிந்து எங்கள் தீனுடைய நிலைப்பாட்டை பாதுகாத்துக் கொள்ள அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.